ஒன்றாந்தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த ஜூன் மாதம் ரிசல்ட் எல்லாமே ரொம்ப நல்லாவே போச்சு. 52 அப்படின்ற நம்பரை வச்சு தான் 94, 52 அந்த ரிசல்ட்டை வச்சு தான் கடைசி வரைக்குமே, அதாவது இந்த 1ஆந்தேதி 2ஆந்தேதி வந்த ரிசல்ட்டை வச்சு தான் இந்த மாதம் ஃபுல்லாகவே ரிசல்ட் வந்தது. அது எவ்வளோ பேர் கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னு தெரியல. பாருங்கள், நம்ம அதாவது 30ஆந்தேதிக்குமே இந்த 02, 07, 52, 57 இந்த மாதிரி நம்பரை தான் மேட்ச் பண்ணோம். 057, 075, 050 இந்த மாதிரிலாம் எடுத்தோம். 070 அப்படின்னுமே எடுத்தோம். அதாவது இந்த 44 வந்தாவே இந்த 07, 57, 02 அந்த மாதிரி தான் வரும்னு மேட்ச் பண்ணோம். எப்படின்னா அதை இந்த மாதிரி ஓகேவா, 44க்கு 07 அது மாதிரி தான் மேட்ச் பண்ணோம். இந்த மாதிரி 45க்கு ஒரு 07, 45 அப்படின்னா பிசி 40 இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு கரெக்டாகவே எடுத்தோம். ஓகேவா, சரி பாருங்கள். இந்த 52, இந்த 02, 57, 07 நல்லா வந்துச்சுன்னா திரும்ப அதே நம்பர் தான் வரும். அதே மாதிரி தான் இந்த 30, 80, 85 இதெல்லாமே அதே மாதிரி தான், திரும்பவும் அதே தான் வரும். பாருங்கள், அந்த மாதிரி எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏசியில் போன மாதம் பாருங்கள், ஏசிபிசிலலாம் எப்படியெல்லாம் வந்துக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 65, 45, அப்புறம் ஒரு 25, அப்புறம் ஒரு 05, ஒரு 85. அந்த 5 வச்சு ஏ போர்டில் ரெட்டை நம்பரு 5 நம்பருமே வந்துச்சு. ஓகேவா, இந்த மாதிரி இதே மாதிரி ஏபிபிசிலையுமே நம்பர்ஸ் எல்லாம் நல்லாவே வந்துச்சு. இந்த 54, 74, 34, அப்புறம் ஒரு 94 இந்த மாதிரிலாம் நல்லாவே வந்தது. இப்போ ஏசியில் பார்த்திங்கன்னா ஒரு 20, 90, 90க்கு ஒரு 40, மறுபடியும் ஒரு 90, இப்போ ஒரு 20ன்னு இருக்குது. ஸோ திரும்பவுமே ஒரு 20 அப்படின்றதுமே திரும்ப கூட வரலாம். ஓகேவா, ஏன்னா இந்த 20ன்ற நம்பரு ஒன்று ஏபியில் இருக்குது, ஏசியில் இருக்குது, திரும்பவுமே ஏசியில் இல்லை ஏபிலையுமே கூட வரலாம். ஓகேவா, அதனால் வந்த நம்பரை தான் திரும்ப வந்துட்டுருக்கோம். இந்த 02, 07 வந்துச்சு, அப்படி தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் திரும்பவுமே இந்த 52, 02 இந்த மாதிரி நம்பர் 57, 07ன்ற நம்பருங்களே கேம் ஸ்டார்ட் ஆகலாம், பார்த்துங்க. ஓகேவா, ஆனால் கிட்டத்தட்ட நம்ம இந்த 44 வந்தால் 07, 02, 57, 07 இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் வரும் அப்படின்னு நேற்று கெஸ்ஸிங் எடுக்கும்போதே நம்ம பார்த்தோம். அதுபடி கரெக்டாகவே 027 அப்படின்ற நம்பரு கரெக்டாக வந்துச்சு. ஏன்னா வந்த நம்பர்ஸ்லேருந்து தான் வந்துடுதே தவிர புதுசாக ஒன்றும் இல்லை. ஓகேவா, அதனால் பாருங்கள். இப்போ என்ன மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த 3வது கேம் இன்னும் முடியல. கண்டிப்பாக இந்த மெத்தடில் 3 டைம் கேம் முடியணும். அது இன்னுமே முடியல, அதனால தான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா இங்கே பாருங்கள், ஏபியில் இருக்கிற 40 04ன்னு திருப்பும்போது அதுக்கு மேலே இருக்கிற 75 டைரெக்டாக 75. இது போன மாதம் ஏபியில் 78 நாம் கரெக்டாக கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். மறக்காமல் அந்த இடத்துல டெய்லியுமே அதை வாட்ச் பண்ணிக்கிறேன். இப்போது அது ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, அதனால் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 45க்கு 54, மேலே இருக்கிற 78 டைரெக்டாக 78. ஓகேவா, இப்போ அதே மாதிரி வந்தது ஏபியில் இந்த 57க்கு 75 வரும்போது அதுக்கு மேலே இருக்கிற 13 டைரெக்டாக வருமானு எதிர்பார்த்தோம், வரல. ஆனால் அது மாதிரி ஒரு சிலது எடுத்தோம், ஆனால் அது வரல. ஓகேவா, அதனால் ஒரு டைம் 2 டைம் வரலனாலும் அந்த கேம் முடியாமல் இருக்காது. அதனால் இப்போ இந்த 02க்கு இந்த 20க்கு 02 அப்படின்னு வரும்போது அதுக்கு மேலே இருக்கிற 57 நாம் டைரெக்டாக 57 ஏபி அப்படின்ற நம்பரை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, பாருங்கள், இங்கே இது கரெக்டாக முடிஞ்சிருக்கும். 40 04ன்னு திருப்பும்போது அதுக்கு மேலே இருக்கிற 75 கீழே அப்படியே 75. இந்த 45 அப்படியே 54ன்னு திருப்பும்போது அதுக்கு மேலே இருக்கிற 78 டைரெக்டாக அப்படியே 78. இது 2வது சான்ஸ்லேயே நம்ம எடுத்துட்டோம்.
ஓகேவா. போன மாதம் மே மாதம் நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். கரெக்டாக இந்த 54 கீழே 78 தான் வரும் அப்படின்னு நான் சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அது 3வது சான்ஸ். ஓகேவா. 3வது சான்ஸில் நம்ம 2 டைம் அதை மிஸ் பண்ணோம். இந்த மாதத்தில் மிஸ் பண்ணோன்னா வரல. நம்ம கெஸ்ஸிங் எடுத்தோம், அது வரல. ஆனால் இப்போ கடைசியாக வந்து அந்த 02 கரெக்டாக, அதாவது இந்த 45க்கு நேராக இருக்கிற நம்பரையே இப்போ திரும்பி கரெக்டாக நமக்கு 02ன்னு வந்திருக்கு. ஓகேவா. அதனால் எவ்வளோ லாஸ் ஆச்சு. இதை ஒன்று ப்ளே பண்ணி தான் பார்த்துருவோம். ஓகேவா. இந்த 57 டைரெக்டாக நாம் ஏபியில் 57 அப்படின்னு ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகேவா. அது மட்டும் இல்லை, இந்த பிசி 27க்கு இந்த ஏபி 27 அது கீழே பாருங்கள் கரெக்டாக 57. ஸோ இந்த 57 75 அப்படின்னு திரும்பலாம். 75ன்னு திரும்பலாம். அப்போது 575 அப்படின்ற நம்பரை டைரெக்டாக ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகேவா. இது ஒரே கெஸ்ஸிங் தான். இன்னும் நிறைய கெஸ்ஸிங் மேட்ச் ஆகும். எடுக்கணும்னு நினச்சா எத்தனை கெஸ்ஸிங் வேணால் எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ நமக்கு எந்த கெஸ்ஸிங் நல்லா மேட்ச் ஆகுதோ அதுதான் நம்ம ப்ளே பண்ணணும். அது மட்டும் இல்லை, எடுக்கிற கெஸ்ஸிங் எல்லாமே வந்துடும்னு சொல்ல முடியாது. இந்த டைமும் நம்ம 57 வரும் அப்படின்னு சொல்கிறோமே தவிர 57 தான் வரும் அப்படின்னலாம் இல்லை. 57ன்ற நம்பர் வரலாம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகேவா. இந்த தேதியில் வந்து இந்த மாதத்தில் வரவே இல்லை. 03 அப்படின்ற நம்பர் வரும், இல்லை 30 வரும்னு எதிர்பார்த்தோம், வரல. ஸோ இன்றைக்கி 1ஆந்தேதி 1ன்ற நம்பருமே வந்து ஆல் போர்டில் வரலாம். 1 அதனால் வந்து சிங்கிள் போர்டில் 1ன்றதுமே வரத்துக்கு, ஏன்னா தேதியில் போன மாதத்தில் வரவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா. அதனால் பாருங்கள், ஏன்னா மாதத்தில் ஒரு நாள் 2 நாள் வந்து தேதி வச்சு டைரெக்டாக அப்படியே வரும். அது ஒன்றும் வரல. அதனால் பாருங்கள். போன மாதம் பாருங்கள், ஏப்ரல் மாதமா மே மாதத்தில் பாருங்கள் கரெக்டாக 30ஆந்தேதி 03 அது மாதிரி வந்து தேதியில் வரும் பாருங்கள். ஓகேவா. சார்ட் மார்க்கில் வர நம்பர்ஸ் தான், சார்ட் வச்சு எடுக்கிற நம்பர் தான் வின்னிங் வரும்னெல்லாம் இல்லை. சும்மா வந்து ஏதோ ஒரு ஆப்போசிட் நம்பர் போடுறவங்களுக்கும் வின்னிங் வருது. ஓகேவா. சும்மா ஏதோ கூட்டி கழிச்சு போடுறவங்களுக்கும் வின்னிங் வருது. அதனால் வந்து சார்ட் மார்க் பண்ணுறவங்களுக்கு தான் கரெக்டாக வந்து வின்னிங் எடுப்பாங்க அப்படின்னலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த வீடியோலாம் எதுக்கு போடுறேன்னா, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி ரூட் இருக்குதுன்னு சொல்கிறதானே தவிர இப்படி தான் அப்படின்னு 100% எவனாலையும் சொல்ல முடியாது. ஓகேவா. அதனால் பார்த்து ப்ளே பண்ணிக்கங்க. என்ன நம்பர் ஏபியில் நம்ம 57 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். அதுக்கு சி போர்ட்லையுமே வந்து 5ன்ற நம்பர் தான் செட் பண்ணியிருக்கோம். 575 அப்படின்னு பாருங்கள். இந்த 57 மாதம் நமக்கு வந்துனே தான் இருக்குது. ஒரு 577 வந்துச்சு, இன்னொரு 574 வந்தது. அது ஒன்றும் திருப்பி சொல்கிறதுக்கு இல்லை. கேமு டெய்லி பார்க்குறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான். திருப்பி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 574 574ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதமும் ஒரு 574 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. அதாவது திரும்ப வந்து ஒரு பாக்ஸ் வருதுன்னா அது எப்படியுமே வந்து அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அது வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா. அதனால் இந்த 027 ஆனால் உண்மையிலே நல்ல நம்பர். இந்த 027ன்ற நம்பரு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நேற்று கொஞ்சம் கவனமாக நான் எடுத்த கெஸ்ஸிங் எல்லாம் நீங்கள் வச்சு மேட்ச் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக 027 வின்னிங் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 02 07 4 போர்டில் வின்னிங் எடுத்ததுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் நான் 07ன்ற நம்பரு ஏபியில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அது ஏசியில் வந்துச்சு. ஆனால் 057 அப்படின்னு தான் எடுத்திருந்தோம். 075 அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக வந்து 0 மிஸ் ஆகாது, 0 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது அப்படி வரும்போது அது கூட 2 இல்லை 7 அப்படின்ற நம்பர் தான் வரணும். ஓகேவா. அது கரெக்டாகவே வந்துச்சு. பாருங்க எப்படின்னு. இந்த மாதம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது 1ஆந்தேதி 2ஆந்தேதி கேம் ஸ்டார்ட் ஆகுது, 30ஆந்தேதி முடியுது அப்படியெல்லாம் கிடையாது. இது தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும். நாம் தான் தேதியை வச்சு மாதம் முதல் தேதியாச்சு ஒரு 2-3 நாள் போட்டோம், கேம் எப்படி போகுது அதை அப்புறமா கெஸ்ஸிங் பார்க்கலாம், அதெல்லாம் சும்மா கதை. எல்லாமே வந்து அவங்க கரெக்டாக அது 1ஆந்தேதி ஆகட்டும் 30ஆந்தேதி ஆகட்டும் ரெகுலராக எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்களோ அப்படியே தான் போயிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம அது போகிற போக்கிலேயே போயிட்டால் தான் நம்ம வின்னிங் எடுக்க முடியும். நிறைய மெத்தட் இருக்குது. இப்போ வந்து என்ன மெத்தடில் போயிட்டுருக்கோ அதே மெத்தடில் தான் நாம் கெஸ்ஸிங் எடுத்துன்னு இருக்கிறோம். பார்க்கலாம், மெத்தடு மாறுமா என்னன்னு தெரியல. அது மாறும்போது நாம் வேறு மாதிரியும் கெஸ்ஸிங் எடுக்கலாம். ஓகேவா.
கிட்டத்தட்ட இந்த டிசம்பர் மாதத்துலேருந்தா இல்லை நவம்பர் மாதத்துலேருந்துமே இந்த 2, 4, 7, 5, 8ன்றது தான் நிறையா கேம் வந்துகிட்டே இருக்குது. நான் அப்போவே டிசம்பர்லேயே உங்களுக்கு வந்து கரெக்டாக டிசம்பர் வீடியோவாக நான் எந்த மாதத்தில் நினைக்கிறேன், ஜனவரியிலன்னு நினைக்கிறேன். அப்போவே வந்து உங்களுக்கு இந்த 2, 4, 7, 0, 5, 8ன்ற நம்பர் தான் நிறையா வந்துகிட்டே இருக்கும். அதை மேட்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக வின்னிங் எடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். அதுபடி இப்போ வரைக்குமே இந்த வந்து 2, 4, 7, 0, 5 இல்லை 2, 4, 7, 5, 8ன்ற நம்பரில் தான் நிறையா கேம் வந்துகிட்டே தான் இருக்குது. பாருங்கள், பெருசாக எதுவும் போட்டு குழப்பிக்காதீங்க, ஓகேவா? அதிகமாக ப்ளேவும் பண்ணாதீங்க. பாருங்கள், ஏபி 57 நீங்கள் வந்து ஏபிசி ப்ளே பண்ணுறதுன்னா 575 அப்படின்ற நம்பரை ப்ளே பண்ணுங்கள், பார்க்கலாம், ஓகேவா? ஏபி 57 காசு இருந்தால் கொஞ்சம் ஏற்றியுமே ப்ளே பண்ணி பாருங்கள். வந்துச்சுன்னா லக்கு, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, ஓகேங்களா? இதுதான் வரும்னு இல்லை, வந்தால் நமக்கு நல்லது, அதுதான் சொல்ல முடியும், ஓகேவா? பாருங்கள், எனக்கு வந்த கெஸ்ஸிங்கை நான் சொல்கிறேன், உங்களுக்கு வர கெஸ்ஸிங்கை நீங்கள் பார்த்து ப்ளே பண்ணிங்க, ஓகேவா? 575 ஏற்கனவே வந்த நம்பர் தான். வந்த நம்பர் எப்படி வரும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. வந்த நம்பரை மறுநாளே கூட அப்படியே கூட திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படியெல்லாம் ஒன்றும் ஏற்கனவே வந்துடுச்சு இப்போ எப்படி வரும் அப்படின்னலாம் இல்லை. இன்றைக்கி இந்த 0-27 ரிசல்ட் அப்படின்னா மறுநாள் 0-27 டைரெக்டாக வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? அது மாதிரிலாம் வந்து ஏன்னா 6 நம்பர் மொத்தம், 6 நம்பரில் ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு நம்பர் மாறினாலுமே அது வேறு நம்பர் தான். நாம் வந்து 3 நம்பரை பார்க்குறோம். ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பரு 1 மாறினாலுமே அது வந்து அப்படியே மொத்தமாகவே வேறு நம்பரு அப்படின்றது தான் கணக்கு, ஓகேவா? அது மட்டும் இல்லை, அங்கே பிரிண்ட்டு பண்ணுறாங்க, அவங்க விற்கிறாங்க, அதில் வந்து அவங்க வின்னிங் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இதை யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஓகேவா? பாருங்கள், ஏபியில் 57 எடுத்துருக்கேன், 575 எடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் தான் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள், ஓகேவா?